ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு ஊரில் காட்டில் பூனை யானை ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். உங்களுக்கு ஃப்ரெண்டு இருக்காங்களா? அதே மாதிரி தான். அன்றைக்கி ஒரு நாள் பூனை போய்க்கிருக்கும்போது வலிக்கு ஒரு குழியில் விழுந்துட்டான். அந்த பூனையோட சத்தத்தை கேட்டு யானை அதை தூக்கிட்டு சொல்லிச்சான், என் கால் இரும்பு மாதிரி நான் உழுகவே மாட்டேன்னு சொல்லிச்சான். அதுக்கு பூனை சொல்லிச்சான், என்னைக்கும் ஒரு நாள் என் உதவி உனக்கு தேவைதான் சொல்லிச்சான். அதுக்கு யானை சொல்லிச்சான், பூனையால் யானை தூக்குறாவதுன்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் ஒரு நாள் யானை இரை தேட போகும்ல, இப்போ போகும்போது மிருகங்களில் பிடிக்கிறவங்களாம் அந்த காலத்துலலாம் பெரிய குழியில் மூங்கில் போட்டு அது மேலே இலை போட்டு இருக்கும்போது மிருகங்கள் எல்லாம் தரன்னு நினச்சி போட்டு அப்படியே உளுந்துருவாங்களாம். அதே மாதிரி தான் இந்த யானையும் போயிருக்கு. அப்படியே உளுந்துட்டான், தரன்னு நினச்சி காலை வச்சு அப்படியே உளுந்துட்டான். யானை கத்துச்சான். அந்த சவுண்டை பார்த்து பூனை கஷ்டப்பட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டே இருந்துச்சான். அதுக்கப்புறம் சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு, ஏன்னா பெரிய குழியில் நல்லா கஷ்டப்பட்டு வளர்த்துச்சான். அதுக்கப்புறம் வேட்டைக்காரன் வர்றதுக்குள்ளே அதை காப்பாற்றிட்டான். அதுக்கு யானை சொல்லிச்சான், யானைக்கும் இப்போ அடிசை இருக்கும்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிச்சான். இதை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், யானையும் பெருமை பேசினால தானே கீழே சறுக்கி விழுந்துச்சு. நம்மளும் எவ்வளோ உயர்த்தி இருந்தாலும் பெருமையாக பேசக்கூடாது. நம்ம தான் எல்லாமே, எனக்கெலாம் ஒன்றுமே ஆகாது சொல்லக்கூடாது. நம்மளும் ஒரு நாள் அடி சறுக்க தான் செய்வோம். அதோ வாழ்க்கையில் நம்ம எப்பயுமே ஏசப்பாவை நம்பி இருக்கணும். ஏசப்பா பைபிளில் சொல்லியிருக்காங்க, தாழ்மையுள்ளவரையோ அவர் உயர்த்துகிறார் சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாழ்மையாக இருப்போம். கர்த்தர் நம்ம உயர்த்திக்கிட்டே இருப்பாங்க. என்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் பெருமையே வரக்கூடாது.